இதில் வந்து அடுத்ததாக இந்த டாப்பில் இருக்கிற இந்த டீட்டெயிலை வந்து மாடல் பண்ணணும். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த மேல் பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இங்கே வருவோம். விபோர்ட் ஷேடிங், செலக்ட், மாடிஃபையரை ஆஃப் பண்ணிவிட்டு சப்டிவிஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிளிக் மாஸ்க்கும் ஒன்றில் இருக்கணும். செலக்ட், எடிட் மோட், 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 எட்ஜையும் செலக்ட் பண்ணி சைட் வியூக்கு போயிட்டு E key, extrude, move. 1 2 3 4 5 5 ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணணும். E key 2, E key 3, E key 4, 1 2 3 4, E key 5. இதை ஒன் பண்ணி வைக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஸ்னாப் ஆகிடும். ஓகே, அடுத்தது வந்து Alt select scale Y0, Alt select scale Y0, scale Y0, enter, Alt click scale Y0, enter, Alt click scale Y0, enter. எல்லா லைனும் வந்து நேராக இருக்குது. இந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் இடைவெளிகளை வச்சுக்கொள்ளணும். அதுக்கு முதலாவது இது ஜியை டபுள் டேப் பண்ணி கொஞ்சம் தள்ளுவோம். Alt select G டபுள் டேப், கொஞ்சம் தள்ளுவோம். Alt select G டபுள் டேப், கொஞ்சம் தள்ளுவோம். Alt select G டபுள் டேப், கொஞ்சம் தள்ளுவோம். ஓகே, அடுத்ததாக வந்து இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். 1 2 F, 1 2 F. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டோட கிளிக் F. ஸ்மூத் மோடிஃபையரை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு லைன் ஒன்றை க்ரியேட் பண்ணணும். Ctrl R கிளிக். அதே மாதிரி இந்த சைட்லேயும் செய்யணும். ஓகே, ஃபினிஷ். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதை பதிக்கணும். ஏனெண்டா அதை விட இது கொஞ்சம் உயரமாக இருக்குது ரெஃபரன்ஸ் இமேஜை விட. எடிட் மோட்டில் வேர்டெக்ஸில் விட்டுட்டு எல்லா வேர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி லைட்டாக கீழே மூவ் பண்ணி விட்டோம்னா சரி, ஓகேவாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுவோம். Ctrl R, புதுசாக ஒரு லைன் ஒன்றை க்ரியேட் பண்ணி இதில் கொண்டு விட்டுட்டு டபுள் டேப் G இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுவோம். vertex mode, select, move it down, கீழே வந்து மூவ் பண்ணணும். அடுத்தது இந்த மிரரை வந்து ஒன்றில் வச்சுருக்கணும். அடுத்த லைன் ஓகே. சைட் வியூ, இந்த எட்ஜ் எல்லாத்தையும் இதுக்கு நேராக கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஸ்னாப் ஆன் பண்ணணும். இந்த ஸ்னாப்பில்
எட்ஜில் விட்டுட்டு இந்த ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு சென்டர் வெர்டெக்ஸ் சைட் வியூ இதை மூவ் பண்ணி இந்த எட்ஜுக்கு நேராக பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்னாப் ஆகும். அடுத்தது இது சைட் வியூ, மூவ், ஸ்னாப், செலக்ட் சைட் வியூ, மூவ், ஸ்னாப். ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வயர்ஃப்ரேம் ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணி மேலே இருக்கிற ஃபேஸும் செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட் செலக்ட் எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆகிட்டு இதில் வச்சுக்கொண்டு எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணணும். எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்டா ஆல்ட்டோட இந்த ஃபேஸ் அலாங் நார்மலை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மவுஸை கீழே வந்து மூவ் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரூட் ஆகும். திருப்பவும் ஆல்ட் ஃபேஸ் அலாங் நார்மல் திருப்ப கொஞ்சம் வெளியில் கொண்டு வரணும். சைட் வியூவில் வச்சு ஆக வெளியே வந்திருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்டி கொஞ்சம் ஷிஃப்ட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். இந்த வேல்யூவை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வீங்கன்னா சரி. இதில் வச்சுக்கொண்டு ஸ்மூத் ஷேட் ஆன் பண்ணி பார்த்து வந்தால் ஓகே இருக்கும். சரியாக இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு லைனை வந்து இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஆர் கிளிக், மூவ் இட் டவுன். ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிடுங்க, மிரரை மூவ் பண்ணுங்கள், ஹிட் டபுள் டைம். ஓகே, கண்ட்ரோல் ஆர் கிளிக், ஆப்ஜெக்ட் மோட். இப்போ இந்த மேல் பார்ட்டை வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. வேணுமெண்டா இதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விடலாம். இதை செலக்ட் பண்ணி எடிட் மோட், வெர்டெக்ஸ் ஃப்ரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வயர்ஃப்ரேம் மோட்டில் வச்சு இந்த வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி இந்த ஸ்மூத்தை கொடுத்து லைட்டாக ஸ்மூத் பண்ணலாம். இது வந்து போதுமான அளவில் இருக்குது. ஆப்ஜெக்ட் மோட் சரியாக இருக்குது. ஓகே, இது வந்து போதுமான அளவாக இருக்குது. இப்போ வந்து இந்த பெண்ணோட மேல் பகுதியை வந்து மாடல் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு இந்த பெண்ணோட டிப்பையும் பாட்டம் பார்ட் ஃபுல்லாயும் நாங்கள் மாடல் பண்ண போகிறோம். இந்த வயர்ஃப்ரேமை ஆன் பண்ணிங்கன்னா எப்போயுமே நீங்கள் வந்து வயர்ஃப்ரேமை வந்து விசிபிளாக இருக்கிறத பார்க்கலாம். இனி வந்து இந்த மிரரை வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணுவோம். மிரர் செலக்ட் பண்ணி அப்ளை. அடுத்ததாக வந்து இந்த மிரர் பண்ணின இந்த சென்டர் ஜாயிண்டில் இருக்க வெர்டெக்ஸுகள் வந்து சில நேரம் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அதை வந்து கனெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோட், வெர்டெக்ஸில் விட்டுட்டு ஏ கீ merge எம்மை தட்டிங்கன்னா merge வரும். அதுக்கு பை டிஸ்டன்ஸ். ஓகே, ஆப்ஜெக்ட் மோட். இந்த லைன் எல்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கா. ஸோ எடிட் மோடில் விட்டுட்டு எட்ஜில் விட்டு
ஆல்ட்டோட இந்த லைனை செலக்ட் பண்ணி ஸ்கேல் CX is 0. Alt select scale CX is 0. ஓகே, அதை மாதிரி இந்த லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் CX is 0. எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். Alt hit G double time. இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் க்ரியேட் பண்ணுவோம். Ctrl R, கிளிக், ரைட் கிளிக், ஆப்ஜெக்ட் மோட். ஓகே, இதோட இந்த பார்ட்டை மாடலிங் வந்து முடியுது. அடுத்ததாக இதுண்ட பாட்டம் பார்ட்டை வந்து மாடல் பண்ண போகிறோம். பாட்டம் பார்ட்டை வந்து மாடல் பண்ண போகிறோம். பாட்டம் பார்ட்டை மாடல் பண்ணுறதுக்கு இதில் இருந்து ஒரு டூப்ளிகேட் சர்க்கிளை க்ரியேட் பண்ணணும். மோடிஃபையரை ஆஃப் பண்ணிவிட்டு எடிட் மோட், ஆல்ட் கிளிக், டூப்ளிகேட் பண்ண வேணும். டூப்ளிகேட் பண்ண ஷிஃப்ட்டோட டியை கொடுத்தா டூப்ளிகேட் ஆகும். ரைட் கிளிக், பி கீ செலக்ட். இதில் 2 ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஆப்ஜெக்ட் மோட்டுக்கு மாற்றிட்டு ஒன்று வந்து சர்க்கிள், இன்னொன்று வந்து நாங்கள் மாடல் பண்ண அந்த கேப்ட மாடல். இப்போ கேப்ட மாடல் முடிஞ்சதால் இந்த டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெப்பை தட்டிட்டு எட்ஜில் இருக்குது ஏ கீ கொடுத்தா எல்லா எட்ஜில் எல்லா பகுதியும் செலக்ட் ஆகும். ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு இ கீ Z axis அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கொண்டுடலாம். இது வந்து இன்னொரு பார்ட்டாக வந்து உருவாகிருக்கு. மூவ் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணணும். இதில் வந்துட்டு திருப்ப இ கீ Z axis இதில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணுவோம். ஸ்கேல் இட் அப், E key C axis, scale down, move it down, scale down. இதில் வச்சு E key C axis கீழே மூவ் பண்ணி ஸ்கேலை நல்லா குறைச்சிட்டு E key scale down. இதில் வச்சு மூவ் பண்ணி பார்த்தா சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, சரியாக இருக்குது. இ கீ Z ஸ்கேல் டவுன், கொஞ்சம் ஸ்கேலை குறைப்போம். இ கீ Z axis ஸ்கேல் டவுன். ஓகே, இப்போ பெண்ணோட டிப்பில் இருந்து கீழே இருக்கிற எல்லா பார்ட்டும் மாடல், அதோட மெயின் பார்ட்டை வந்து மாடல் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து அதை டீட்டெயில் பண்ண வேணும். ஃப்ரண்ட் வியூ, ஆல்ட் செலக்ட், கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல், மவுஸ் வீலை ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கேர்வுகளை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இல்லாட்டி இதிலையும் கூட்டி குறைக்கலாம். அடுத்து இதில் ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். கண்ட்ரோல் ஆர் செலக்ட். ஓகே, ஆல்ட் செலக்ட், கண்ட்ரோல் பி, இதில் வச்சு ஸ்மூத் பண்ணி பார்ப்போம். ஸ்மூத் ஓகே இருக்குது. Alt select, Control B, இதில் 1. இப்போ ஃபேஸ் நோட்டுக்கு மாற்றிட்டு Alt E, லாங் நார்மல் கொஞ்சம் உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். ஓகே,
அடுத்தது இதில் ஒரு எட்ஜில் விட்டுட்டு ஆல்ட் செலெக்ஷன், கண்ட்ரோல் பி. ஓகே, ஆல்ட்டோட இ அமைச்சிட்டு லாங் நார்மல், இதுலேயும் இன்சைடில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரூட் ஒன்று செய்யணும். இது வந்து இந்த பென்னோட பாட்டமில் இருக்கிற டிப் அந்த பார்ட்டில் வர ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தான் இருக்குது. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். டேப் ஹெச் மோடில் வச்சு கண்ட்ரோல் ஆர். ஓகே, கண்ட்ரோல் ஆர், டேப். அடுத்த இதில் வந்து டேப் ஆல்ட்டோட செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி, ஆல்ட் செலக்ட் கண்ட்ரோல் பி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைனை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்ததாக வந்து இதை ஆல்ட்டோட செலக்ட் பண்ணி எஃப் கீ ஃபில் பண்ணிடணும். கண்ட்ரோல் ஆர், ஃபேஸில் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கீயை கொடுத்து இன்வெர்ட் பண்ணி இதை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிடுவோம். ஓகே, டேப் ஆப்ஜெக்ட் மோடில் இப்போ இது ஓகே இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் ஒன்று வரும். டேப் கண்ட்ரோல் ஆர், மூவ் இட் டவுன், கண்ட்ரோல் பி, bevel, alt E, long normal, extrude inside. Tap object மட்டும் மாற்றி பார்த்தா ஓகே. Front view.